பிள்ளைகள் கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளோட உறவு முறிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சகோதரன் சகோதரனோட, சகோதரன் சகோதரியோட, சகோதரி சகோதரனோட, சகோதரிகள் இதே போன்று பெற்றோருடைய சகோதரர்களோட, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய சகோதரன் சாச்சா பெரியப்பாவோட, தந்தையுடைய சகோதரன் சாச்சா பெரியப்பாவோட, தந்தையுடைய சகோதரி மாமியோட, உம்மாவுடைய சகோதரி சாட்சி பெரியம்மாவோட, உம்மாவுடைய சகோதரன் மாமாவோட, இதே போன்ற அவர்களுடைய பிள்ளைகளோட, சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்குண்டா அப்பா பேரனோட, பேரன் அப்பாவோட, உம்மம்மாவோட, வாப்பம்மாவோட, சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு உறவுதான் மாமா மாமி மருமகன் மருமகள். இன்னைக்கு இந்த உறவுகள் எல்லாம் வெறும் துனியாவுடைய அற்ப லாபங்களுக்காக, சின்ன சின்ன விடயங்களுக்காக நாங்க இந்த குடும்ப உறவை முறிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாரிச்சா எதுக்காக கோபிச்சு கொண்டிருக்கிறீங்க? எதுக்காக நானாவோட கதைக்கிறது இல்ல? எதுக்காக சாட்சியோட கதைக்கிறது இல்ல? மாமியோட கதைக்கிறது இல்லைண்டா சொல்ற காரணம் என்ன? சகோதரர்களே, அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், எங்களை நிக்கால முதலாவது கூப்பிட இல்ல, எங்களை சரியா வந்து கூப்பிட இல்ல, எங்களுக்கு ரோட்ல வச்சு காட்ட தந்துட்டு போயிட்டாங்க. ஏன் நீங்க மச்சானோட கதைக்கிறது இல்ல? அவரே நிக்காவுடைய சபையில என்ன முன்னுக்கு கூப்பிட இல்ல, என்ன சைன் வைக்க வாங்க என்ன முன்னுக்கு சொல்லல. அப்பா பேரனோட கோபம் காரணம் என்ன? இவன் வெளிநாட்டுக்கு போகத்துல எனக்கு சொல்லிட்டு போகல. சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன சின்ன காரணங்களுக்காக மாமா மாமியோட கோபம், சீதனம், அந்த மோசமான இதுல அவர்களுக்கு அது தர இல்ல, சரியாக கொடுக்க இல்ல, கேட்டதை தர இல்ல என்ற இந்த விடயங்களுக்காக இன்றைக்கு உறவை துண்டிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும்.